தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி தேர்வு தொடர்பாக டெல்லி யுபிஎஸ்சி ஆணையத்தில் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. தலைமைச் செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழகத்தின் புதிய டிஜிபி தேர்வு தொடர்பான யுபிஎஸ்சியினுடைய ஆணையத்தினுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு பிரிவு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றார். இதைத் தொடர்ந்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் பொறுப்பு டிஜிபி நியமனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் விசாரணையின் போது பொறுப்பு டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமனம் தொடர்பான வழக்கு தீர்ப்பாயத்தில் விசாரணையில் இருந்ததால் பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் வழக்கு தற்போது முடிவுக்கு வந்ததால் விரைவில் டிஜிபி நியமிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பான விவரங்கள் அனைத்தும் யுபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் டிஜிபி நியமனம் தொடர்பாக யுபிஎஸ்சியினுடைய ஆணையத்தினுடைய ஆலோசனை கூட்டம் இன்று தொடங்கி இருக்கிறது. அந்த கூட்டத்தில் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம், மாநில உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், அதே போன்று தற்போதைய பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்பொழுது மத்திய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தற்போது டிஜிபியின் உள்ள மூத்த உறுப்பினருடைய பட்டியல்கள் அளிக்கப்பட்டும் அந்த ஆணையத்தினுடைய முன்மொழிவு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அந்த பெயர் பட்டியல் அனுப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. விரைவில் யுபிஎஸ்சியினுடைய அந்த ஆலோசனை முடிந்து பட்டியல் தமிழக அரசிற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.